அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உலகினுடைய பழமையான மொழிகளிலே ஒன்று தமிழ் என்று சொன்னேன். பல உலக மொழிகளுக்கான வேர்ச்சொல் தமிழிலே இருக்கிறது என்பது தமிழினுடைய தொன்மையையும் வலிமையையும் காட்டக்கூடியது. அதாவது தமிழர்கள் உலகமெங்கும் பறந்து சென்றார்கள், கடல் வாணிபத்தின் மூலமாக சென்றார்கள் என்பது ஒரு குறிப்பு. அது தவிரவும் உலகில் கடல்கோள் ஏற்பட்ட போது கண்டம் பிரிந்தமையினால் பல கண்டத்திலும் அவர்கள் பிரிந்து வாழ வேண்டிய சூழலும் அதிலிருந்து ஆங்காங்கே சில மொழிகளும் உண்டாயின என்றும் ஒரு கருத்து உண்டு. இவையெல்லாம் பாவாணர் அவர்கள் தம்முடைய ஆய்விலே மிக அழகாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். அவர்களுடைய ஆய்வுக்கெல்லாம் தமிழ் மிகவும் கடமைப்பட்டிருக்கிறது. இந்த தமிழை தெய்வத்தமிழ், ஒண்டமிழ், முந்து தமிழ் என்றெல்லாம் கூட இறை இலக்கியங்கள் கொண்டாடி இருக்கின்றன. நாம் தமிழினுடைய பழம்பெருமையை மட்டுமே பேசிக் கொண்டிருந்தால் போதாது, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். வேதாச்சலம் என்றால் யாருக்கு தெரியும்? ஆனால் மறைமலை அடிகள் என்றால் இந்த நாடே உலகமே நன்கு அறியும். தம்முடைய பெயர் வேதாச்சலம் என்பதிலே இருந்து மறைமலை என்று தனித்தமிழ் உணர்வு காரணமாக மாற்றிக்கொண்டவர் மறைமலை அடிகள் அவர்கள். சூரியநாராயண சாஸ்திரி என்ற பெயரோடு இருந்த அந்த சிந்தனையாளர் பரிதிமாற் கலைஞர் என்று தம்மை ஆக்கிக் கொண்டார். அதுபோலவே இந்த உலகத்திலே எத்தனையோ விதமான பெயரோடு இருந்த பல பெயர்கள் தங்களுடைய பெயரை தூய தமிழிலே மாற்றிக்கொண்டார்கள். இதில் ஆச்சரியத்தில் ஆச்சரியம், 1680 கான்ஸ்டைன் ஜோசப் பெஸ்கி அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்தபோது ஒரு கிறிஸ்தவ மிஷனரியினுடைய கருத்துக்களை பரப்புவதற்காக வந்த அந்த பெரிய மனிதர் தம்மை வீரமா முனிவர் என்ற தூய தமிழ் பெயராலே ஆக்கிக் கொண்டார். நான் இந்த செய்திகளை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கும் பல குடும்பங்களில் குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயர் சூட்ட வேண்டும் என்றால் அது சுலபத்தில் முடிகிறதா? இன்று இருக்கிற இளம் பெற்றோர்கள், அப்போதெல்லாம் வடமொழியின் மீது மோகம் இருந்தது. எனவே வடமொழி கலந்து பெயர் வைக்கக்கூடிய பழக்கங்களை நாட்டில் தவிர்க்க முடியவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு பெயரை மாற்றிக்கொள்வது என்பதும் சாத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆனால் குழந்தைகளுக்கு பெயர் வைக்கிற போதே நல்ல தமிழ் பெயரை வைக்கலாம் என்றால் இந்த தமிழ் மொழி மாநாட்டுக்கு பிறகு தமிழர்கள் மனத்தில் அந்த சிந்தனை உருவாக வேண்டும். இனி பிறக்கிற குழந்தைகளுக்கு நல்ல தமிழ் பெயரை சூட்டுவது என்பது தமிழுக்கு நாம் செய்கிற மிகச் சரியான ஒரு மரியாதையாக இருக்க முடியும். எத்தனையோ வடமொழி பெயர்களை, வெவ்வேறு விதமான பெயர்களை எல்லாம் அப்போது தமிழிலே பெயர்த்துக் கொண்டார்கள். வெளிநாட்டிலே இருந்து வந்தவர் தன்னை வீரமா முனிவர் என்று அழகான ஒரு தமிழ் பெயராலே மாற்றிக் கொண்டிருக்கிறார். இதற்கு என்ன காரணம் என்றால், நான் சொன்னேன், உலகத்தின் பல மொழிகளுக்கு வேர்ச்சொல்லாக இருந்த பெருமை தமிழுக்கு இருக்கிறது. அதற்கு காரணம் கடல் கடந்து சென்ற கடல் வாணிபத்தினாலே ஏற்படுத்தப்பட்ட தொடர்பு என்று ஒரு காரணத்தை குறிப்பிடுகிறார்கள். ஒரு நல்ல ஆய்வு கட்டுரை குமரராசன் என்பவர் எழுதியிருக்கிற ஒரு அருமையான கட்டுரை. கொரிய மொழியிலே அம்மா என்ற தமிழ் சொல் அப்படியே கையாளப்படுகிறது. வடநாட்டிலே பயன்படுத்துகிற போது மா என்றுதானே பயன்படுத்துகிறார்கள் என்றால், அம்மா என்பதில் அம் என்பதை அவர்கள் விலக்கிவிட்டு மா என்கிற எழுத்தை மட்டுமே வைத்துக் கொண்டு பயன்படுத்துகிற பழக்கம் ஏற்பட்டு இருக்கிறது என்று ஆய்வின் மூலமாக வெளிப்பட்டு இருக்கிறது. மம்மி என்ற சொல் கூட அந்த ம என்பதிலிருந்து புறப்பட்டதாக இருக்க வேண்டும். மாம், மம்மி என்பது கூட தமிழ் மொழியினுடைய வேர்ச்சொல்லிலே இருந்து உருவான ஒரு சொல்லாக இருக்க வேண்டும். அதை ஐரோப்பியர்கள் பயன்படுத்தி இருக்க வேண்டும் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சுமோ ஓனோ என்ற ஜப்பானிய மொழியினுடைய ஆய்வாளர் ஜப்பான் மொழியின் தாய்மொழி தமிழ்தான் என்று எடுத்துக்காட்டுகளோடு ஒரு கட்டுரையின் மூலம் விளக்கி இருக்கிறார். நாதம் என்ற சொல்லிலிருந்து உருவானதுதான் நாய்ஸ் என்கிற ஆங்கில வார்த்தை. அதனுடைய தாய்மொழி தமிழாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு குறிப்பு வந்திருக்கிறது. மண் குடம் என்பதை மற்குடம் என்கிறோம். மட் என்ற ஆங்கில சொல் அதன் மூலம் உருவாகி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. களி என்பதிலிருந்து, களி என்பது மண்ணிலே ஒரு வகை, கிளே என்ற வார்த்தை அதிலிருந்து புறப்பட்டதாக இருக்க வேண்டும். பரிசு என்று சொல்லுகிறோம், அது பிரைஸ் என்று மாறி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாய் என்ற சொல்லிலே இஸ், ஆங்கிலர்கள் எப்போதும் நாம் தசுபுசுன்னு இங்கிலீஷ் பேசுகிறான் என்று கேலியாக சொல்வோம். வாய் என்பதோடு இஸ் சேருகிற போது வாய்ஸ் என்று ஆகியிருப்பதற்கான அந்த வாய்ப்பு இருக்கிறது. வாய் கூட்டல் தம், வாதம் என்பதாக ஏற்பட்டிருக்க வேண்டும். வாக்கு என்ற சொல்லிலே இருந்து வோக்கல் என்கிற ஆங்கில சொல் பிறந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. வாக்கு
நாம் ஓக்கல் என்று நம்முடைய அந்த பேச்சினுடைய தன்மையினை சொல்லுகிறோம் அல்லவா, அது அப்படி உருவாகி இருக்க வேண்டும். துங்கு என்பதிலிருந்து டங் என்பது பெறப்பட்டிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஒரு மிக நீண்ட ஒரு ஆய்வு. நாம் தொண்டையில இருந்து பிறப்பதனாலே அதை டோன் என்று சொல்லி பிறகு டியூன் என்றாகி தொண்டை என்பதனுடைய அடிச்சொல்லில இருந்து இவையெல்லாம் தோன்றி இருக்க வேண்டும் என்று ஒரு ஆய்வு பேசி இருக்கிறார்கள். ஆங்கிலம் என்று மட்டுமல்ல, உலகத்தின் பல மொழிகளுக்கு வேர்ச்சொல்லாக தமிழ் அமைந்திருக்கிறது என்று சொன்னேன். ஒரு ஆச்சரியம் பாருங்கள், அரபு உருது மொழிகள் அவைகளுக்கு ஒரு வித்தியாசமான பழக்கம் உண்டு. அதாவது வலமிருந்து இடமாக எழுதப்படுபவை அவை. படிக்கிற போதும் அப்படித்தான் படிக்கிற பழக்கம் உண்டு. அந்த வா என்ற சொல் இவ் ஆவ் ஆவ் என்று பிரிகிறது. கண் என்பது இக் பிளஸ் அன் என்று பெறுகிறது. ஆங்க் இக்கு பிளஸ் அன் என்று பிரிவது, கூட்டல் அன் என்று பிரிவதை ஆங்க் என்று உருவாகி இருப்பதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது. தமிழிலே ஓது என்பது அரபு சொல்லிலே துவா என்பதாக ஆகியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. காரணம், படிக்கிற முறை அந்த பின்புறத்தில் இருந்து படிக்கிற பழக்கம் இருப்பதனாலே ஓது என்பது துவா என்று ஆகியிருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஊன் என்பது உணவை குறிப்பது. ஜோ என்ற ஒற்றோடு சேர்ந்து ஜோவுன் என்பதாக அது மாறி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தீனி தின்னுவது, டைன் என்ற ஆங்கில சொல்லாக அது உருவாகி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விலை வேல்யூ என்ற ஆங்கில சொல்லாக மாறி இருக்கிறது. இப்படி வெவ்வேறு விதமான ஆய்வுகளை கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். எத்தனை விதமான உலக மொழிகளுக்கு வேர்ச்சொல்லாக தமிழ் அமைந்திருக்கிறது என்பதை பார்க்கிற போது சொற்பிறப்பியல் என்ற ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. ஒரு பேராசிரியர் எழுதியிருக்கிறார். இத்தனைக்கும் அவர் பொறியியலாளர். அவருக்கு பேராசிரியர் சாதிக் அவர் ஒரு அருமையான முன்னுரை கொடுத்திருக்கிறார். பல்கலைக்கழக துணைவேந்தராக பணிபுரிந்தவர்கள். ஒவ்வொரு சொல்லின் பிறப்பும் தமிழை வேர்ச்சொல்லாக கொண்டு எப்படி பிறந்திருக்கிறது என்ற கருத்தை நம் கண்முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழியாக இருக்கிற பெருமையும் தகுதியும் தமிழுக்கு இருந்திருக்கிறது, தமிழுக்குத்தான் இருக்கிறது என்பதை படிக்கிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்ன சொன்னாலும் இது பழம்பெருமை. இந்த மொழியை எதிர்காலத்துக்கு வாழ்விப்பதற்கு என்ன செய்வது? ஒரு மொழி என்பது பாராட்டுக்கும் பூஜைக்கும் மட்டும் உரியது அல்ல. நல்ல மொழி, பெரிய மொழி, பழைய மொழி என்றெல்லாம் பேசிக்கொண்டிருந்தால் மெதுவாக பழங்கதைகள் நமக்குள்ளே பேசுவதால் பயனில்லை என்றாரே பாரதி. திறமையான புலமையெனில் வெளிநாட்டார் அதை மொழிபெயர்ப்பு செய்தல் வேண்டும், உலகம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று பேசுகிறார் மகாகவி பாரதி. அப்படியானால் தமிழ் வளர்ப்பது என்பது என்ன? தமிழின் பழம்பெருமையை தாண்டி இன்றைக்கு மருத்துவம் படிக்க விரும்புகிறவர்கள் தமிழ் மட்டுமே தெரிந்தாலும் மருத்துவத்தை படிக்க முடியும். பொறியியல் படிக்க விரும்புகிறவர்கள் தமிழ் மட்டுமே தெரிந்தாலும் பொறியியல் படிக்க முடியும் என்றெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லுகிறேன். சிங்கப்பூரிலே தாய்மொழிக்கு தரப்படுகிற மரியாதையை குறைத்துவிட்டு வேறு வகையான பாடத்திட்டங்களுக்கு அதிக மதிப்பு கொடுக்கப்படும் என்று அங்கிருந்த ஒரு அமைச்சர் ஒரு தகவலை சொன்ன மறுவினாடி ஒவ்வொரு அந்த தாய்மொழியை சார்ந்த மக்கள், மலாய் மக்கள், சீன மக்கள் தனித்தனியாக கூடி கடும் கண்டனத்தை தெரிவித்தார்கள். அதன் பிறகு அங்கிருக்கிற பிரதமர் இல்லை, தாய்மொழிக்கு தரப்படுகிற மரியாதை ஒருபோதும் குறைக்கப்படாது என்று உறுதிமொழி கொடுத்திருக்கிறார். நான் இந்த சம்பவத்தை எதற்காக சொல்லுகிறேன்? உலகின் மற்ற முன்னேறிய பாகங்களில் வாழுகிறவர்கள் தாய்மொழியை புறக்கணிப்பது இல்லை. தமிழர்கள் மனசாட்சியோடு யோசிக்க வேண்டும். எத்தனை பேர் வீட்டிலே தாய்மொழியை பேசுவதற்கு தயாராக இருக்கிறார்கள்? தங்கள் தாய்மொழியை பள்ளிக்கூடத்தில் படிக்காமலேயே பிள்ளைகள் வளர்வதை எத்தனை பெற்றோர்கள் பெருமையாக நினைக்கிறார்கள். என் பிள்ளை தமிழே படிச்சதில்லை, அவன் வேற லாங்குவேஜே படிச்சு அப்படியே வந்துட்டான், பெருமையாக சொல்லுகிறார்கள். இது அவமானப்பட வேண்டிய விஷயம். ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியின் அடையாளங்களை இழந்து விடுகிற போது அந்த இனம் அழியத் தொடங்குகிறது. அந்த இனத்தின் அடையாளமே போய்விடுகிறது. அந்த இனத்தின் முகம் முற்றிலுமாக மாற்றப்பட்டு விடுகிறது. எனவே குழந்தைகள் கண்டிப்பாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது தாய்மொழி படிப்பது என்கிற பழக்கத்தை உறுதியாக மேற்கொள்ள வேண்டும். தாய்மொழியிலேயே படிப்பது என்பது அடுத்த நிலை, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், பயிற்று மொழி. அதில் பல பேர் ஆங்கிலத்தில் படித்தால்தான் உலகத்துக்கெல்லாம் போய் வேலை பார்க்க முடியும் என்று வேறு ஒரு கோட்பாட்டில் இருக்கிறார்கள். நான் அதில் அதிகம் தலையிட முடியாத சிக்கல் இருக்கிறது என்றாலும் தமிழ் மொழியிலேயே பயிற்று மொழியாக படித்தவர்கள் தாழ்ந்து போகவில்லை. அப்துல் கலாமை போன்றவர்கள் கூட தாய்மொழியில் படித்தவர்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே தமிழ் மொழியில் படிப்பது, தமிழ் பயிற்று மொழியில் படிப்பது என்பது தவறு அல்ல. அதுவும் வளர்ச்சிக்கான மொழியை, கருத்தை, உண்மையை புரிந்து கொண்டு படிக்கிற ரகசியம். இதை அடுத்தது
கோயில்களில் வழிபாட்டு தலங்களில் தமிழ் என்பது நடமாட வேண்டும். குலசேகர ஆழ்வார் பாடுகிறார், நடை விளங்கு தமிழ் மாலை சொல்லின் தமிழ் மாலை பன்னிரு நூல் தமிழ் வல்லார் நற்றமிழ் பத்தும் வல்லார் சொல்லிய இன் தமிழ் மாலை நல்லிசை தமிழ் மாலை சீரார்ந்த தமிழ் மாலை. இப்படி தன்னுடைய பாடலை தமிழ் மாலை என்றே பேசுகிறார். சைவத்திலே பாருங்கள், தமிழ் வல்ல ஞானசம்பந்தன் என்று பேசுகிறார். இன்னும் பல பேர் வெட்கம் இல்லாமல் சொல்லுகிறார்கள், தமிழ் வழிபாட்டுக்குரிய ஒரு மொழி அல்ல என்று பேசுகிறார்கள். சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படித்திடடி பாப்பா என்றார் பாரதி. தமிழே தொழத்தக்கது என்றால் தமிழால் இறைவனை தொழுவது தவறா? எனவே தாய்மொழியால் இறைவனை வழிபடுதல் என்பது அடுத்து மனதிலே பதிய வேண்டிய ஒரு கருத்து. தமிழ் பெயர் வைக்க வேண்டும், தமிழாலேயே படிக்க முடிய வேண்டும், தமிழை வழிபாட்டு மொழியாக்க வேண்டும், தமிழை பேச்சு மொழியாக்க வேண்டும், தமிழை அறிவியல் மொழியாக்க வேண்டும், தமிழை கணினி மொழியாக்க வேண்டும். தமிழை எல்லா வகையிலும் முன்னிறுத்துவதுதான் தமிழ்